வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலினுக்கு முக்கிய தகவலை சொன்ன பிரசாந்த் கிஷோர், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அங்கு கள நிலவரங்கள் தேர்தல் தீவிரமாக கொண்டிருக்க, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படி இப்படின்னு இங்கு கள நிலவரங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தகவல்களை நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கையில் சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் பேசப்பட போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த அளவுக்கு சூழல் என்பது நடைபெறப் போகிறது. ஏன்னா அவர் ஐஎன்டி கூட்டணியில் இருக்கார், ஓகேங்களா, மெகா கூட்டணியில் இருக்கார், காங்கிரஸுடனும் கூட்டணி இருக்கார். இந்த ஒரு சூழலில் அந்த ஒரு கூட்டணி மிகப்பெரிய 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றியை பெறும், 200 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா 200க்குள்ளே அடங்கிவிடும் அது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றால் மாநில கட்சிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு பெருமிதத்தில் அவங்களுடைய ஆளுமை என்பது இந்திய அளவில் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தற்பொழுது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து செல்வார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியின் தலைவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் அங்கே பார்த்திங்கன்னா பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெல்லியில் அப்படின்றது தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது காங்கிரஸுக்கும் சரி ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் வரும் அப்படின்னாங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் கட்டமைப்பு முன்னெடுத்து வைப்பார்கள் அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ நிறைய விதமான செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான செயல்பாடுகள் ஒரு பக்கம் நடந்தாகும் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்றத நம்ம சற்று பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கணிப்பே அதுதான். ஐஎன்டி கூட்டணியை தாண்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திமுக மிகப்பெரிய அளவில் இங்கே வெற்றி பெறணும் தமிழகத்தில், ஓகேங்களா. ஏன்னா அவங்களுடைய ஒரு செட்டப்பே இங்கே தான் இருக்குது. திமுக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய மூலயமாக வைத்து வேலை செய்த பார்த்திங்கன்னா இடமாக தமிழகம் இருக்கிறதுனால, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றும் திமுக, எவ்வளோ சதவீத வாக்குகளை பெற்றும் எவ்வளோ இடங்களை பார்த்திங்கன்னா தட்டி தூக்க போகிறது. குறிப்பான ஸ்டார் தொகுதிகள், விஐபி தொகுதிகள்லாம் களமிறக்கி இருக்கிறார்களே, அவங்களுக்கெல்லாம் டஃபஸ்ட்டு காம்படிஷன் கொடுத்துட்டு லீடிங் வருமா, இல்லை வராமல் திணற போகிறதா, அப்படி இப்படின்னு நிறைய பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் இருக்கிறது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.